ஹாய், குட் ஈவினிங் ஆல். நேற்று சொன்ன மாதிரி தான் மைவித்திரியோட டொமைன் வந்து அதர் பர்சன் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இதில் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கிலீஷ்லையும் தமிழ் ரெண்டுமே இருக்குது. அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இருங்க. நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நீங்களே எல்லாமே பார்த்துருப்பீங்க. இது எல்லாருமே அவங்கவுங்க ஃபோன்லேயே பார்க்கலாம். கூகுளில் போய்ட்டு myv3.com இல்லை myv3 வெப்சைட் இல்லை myv3.com ஏதாவது ஒரு நேமை போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கிளியராக கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக டொமைன் வந்து வெறும் 12,000 அந்த ரேட்டில் தான் வேறு ஒரு பர்சன் வாங்கியிருக்காங்க. ஸோ நான் நேற்று சொன்ன மாதிரி தான், ஒரு மனுஷனுக்கு எப்படி ஹார்ட் ரொம்ப முக்கியமோ அதே போல் ஒரு ஆப்புக்கு வந்து டொமைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டொமைனே myv3 ஆட்ஸு வாங்காத தவறிட்டாங்க. அது எதனால் வாங்க தவறிட்டாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரியாது. தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் டொமைன் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி myv3 ஆட்ஸுன்ற நேமில் வந்து இதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் நடக்கிறதுக்கு 0.1% கூட சான்சஸ் கிடையாது. ஸோ அதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம. செகண்ட் வந்து இப்போ myv3க்கு சப்போர்ட்டாக வீடியோ போடுறோம் யாருமே இதை பற்றி இப்போ வரையும் எந்த ஒரு டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணலை.
ஏன்னா நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுறாங்க. பட் மைவி3யில் இப்படி போயிட்டுருக்கு, இந்த விஷயத்த அவங்க யாருமே ஷேர் பண்ண மாட்றாங்க. ஸோ இதுலேருந்தே அவங்க தெரிஞ்சுக்கணும். நிறையா மைவி3 யூடியூப்பில் சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே மைவி3க்கு ஃபேவராக தான் சப்போர்ட் வீடியோ போடுற மாதிரி தெரியுது. ஸோ எல்லா விஷயத்தையும் அவங்க எடுத்து பேசணும். பட்டு நல்ல விஷயத்த மட்டும் தான் அவங்க எடுத்து பேசுகிறாங்க. ஸோ நம்ம வந்து எப்படின்னா நடுநிலையாக தான் எல்லாத்தையும் போடுறோம். நமக்கு வந்து மைவி3 வந்து அழிக்கணும், இல்லை மைவி3 இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ மக்களுக்கு கரெக்டான விழிப்புணர்வு கிடைக்கணும். இன்னமும் இதை நம்பி எதிர்பார்த்துட்டு இருந்துட்டு எவ்வளோ பேர் இருப்பாங்க, வட்டி கட்டிட்டு கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். இன்னமும் அதிலிருந்து வெளியே வரணும், அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகணும், அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கணும். ஸோ அதை ஒரே காரணத்துக்காக தான் நான் எடுத்து இதை வேலை இருந்தால் கூட ஸ்டெப் எடுத்து இதை போட்டுட்ருக்கேன். ஸோ எந்த யூடியூபரும் நீங்கள் நம்பாதீங்க. இதை தான் நான் சொல்ல வேண்டியது எல்லாருக்குமே. ஸோ எல்லாருமே வந்து செல்ஃபிஷாக தான் செயல்படுற மாதிரி தெரியுது. நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுறாங்க. மைவி3யோட பேட் விஷயத்தை எதுவும் ஷேர் பண்ணுறாங்க. இது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மைவி3 நேமே, அந்த பிராண்டே போயிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் மைவி3 அந்த பிராண்டே வராது நமக்கு. மைவி3ன்ற ஒரு இதுக்கப்புறம் மைவி3 வரும்ன்றது வந்து அந்த 100% சான்ஸே கிடையாது. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இது அட்வொகேட்டுக்கிட்ட எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், டீட்டெயில்ஸ் எல்லாமே. அவர் பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் எம்டி வந்து கேஸு என்ன ஸ்டேஜில் போகுது, நமக்கு சாதகமாக வருதா நமக்கு பாதகமாக வருதான்னு தெரில. ஸோ அதை பொறுத்து தான் இதுக்கப்புறம் இந்த கம்பெனி வேறு நேமில் தான் ரன் ஆகும் தவிர மைவி3 நேமில் வந்து ரன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ அதனால் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அட்வொகேட்டையும் கேட்டிருக்கேன், அவங்க என்ன அப்டேட் பண்ணுறாங்க பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எம்டி இன்னும் வரலையா, அவர் கோயம்புத்தூரில் போய் ஃப்ரெண்டை பார்க்க சொல்லியிருந்தேன், அவங்க வரவே இல்லையா. ஸோ அவங்க சென்னையில் அந்த அட்வொகேட்டு டிஸ்கஸ் போயிட்டுருக்கு போல், அங்கே கேஸ் விஷயமாக அங்கே போயிட்டுருக்கார் போல். அதனால் நம்ம அவரை பார்க்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2 ஆப்ஷன் தான் இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. தொடர்ந்து நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். எல்லோரும் குழப்பி விடுவாங்க, அது பண்ணுவாங்க. இப்போ கேசஸ் வந்து ஆனால் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதுவுமே அட்வொகேட்டை கேட்டிருக்கேன், கிளியராக கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சார் சொல்லிட்டு. இதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவரும் சரி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் சொன்னோன்னே நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நிறைய பேர் தெலுங்குலேயும் மலையாளத்துலேயும் சொல்லுங்கள் சார்ன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெலுங்கு மலையாளம் தெரியாது, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். ஸோ நீங்களே வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். ஏன்னா மற்றவங்க வந்து அது இதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் எதுவும் காதில் வாங்காதீங்க. இதெல்லாம் எடிட் பண்ணிலாம் யாராலையும் போட முடியாது. இது கிளியராக வந்துடுச்சு. ஸோ டொமைன் வந்து நம்ம கை விட்டு போயிடுச்சு, அவ்வளோதான். இதுதான் 100% உண்மை. இதுக்கப்புறம் அந்த கேஸ் என்ன ஸ்டேஜில் இருக்குது, அது கேஸ் நமக்கு சாதகமாக வருமா, இல்லை மோசடி நிறுவனம் தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்களான்றது வந்து அது கேஸை பொறுத்து தான் நமக்கு இருக்குது. இப்போ நம்ம எதுவுமே பேச முடியாது. இப்போ நமக்கு தெரிஞ்சது கரண்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா மைவி3யோட நேம் வந்து இனிமேல் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அந்த டொமைன் வந்து அதர் பர்சன்கிட்ட போயிடுச்சு. இதுதான் நமக்கு இப்போ கிடைச்ச அப்டேட்டு. ஃபர்தராக வந்து அட்வொகேட்டையும் கேட்டிருக்கேன், ப்ளஸ் எம்டி சாரையும் மீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் ரெண்டுமே கை கூடிச்சுன்னா ஓரளவு நமக்கு ஆல்மோஸ்ட்டு தெரிஞ்சிடும். ஸோ அது எந்த ஸ்டேஜில் போகுதுன்னு நமக்கு தெரியல. ஒன்று வேணால் நம்ம அட்வொகேட்டை கேட்டு நம்ம அப்டேட் பண்ணிடலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ எம்டியை தான் எப்படி மீட் பண்ணுறதுன்றது தான் ஒன்றும் புரியல. அவரை பார்க்க முடியல. அவரை பார்த்துட்டுனா கரெக்டாக தெரிஞ்சிடும், என்ன தான் பிளானில் இருக்கீங்க சார், உங்களால் நாங்கள் நிறைய பேர் சஃபரிங்கில் இருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறது, நீங்கள் கிளியர் கட்டாக ஒரு அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும். சரி பார்ப்போம், என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சரி இதில் நம்ம விழிப்புணர்வு கொடுத்தா தான் மக்களும் கொஞ்சம் இது பண்ணுவாங்க, இன்னும் நம்பி ஏமாற மாட்டாங்க. எவ்வளோ யூடியூப்பில் வந்து இன்னும் நம்பிக்கை கொடுக்குற மாதிரியே வீடியோ போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. இருக்கிற ஃபேக்டை பேசிடணும். இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்ருக்கு, அதை மறைச்சிட்டு மற்ற விஷயத்த அவங்க போட்டுட்ருக்காங்க. இது ரொம்ப தப்பாக தெரியுது எனக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து இது போடுறேன்.
எல்லாருமே மணி மைண்டடில் தான் யூடியூப் ரன் பண்ணுறாங்க போல். மகிழ்ச்சியை பற்றி பேசினா ஏதாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது போடுறாங்கன்னு தெரியல. இருக்கிற ஃபேக்டை போடணும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். அட்வைக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே பார்க்க முடியும். ஓகே, நன்றி, தேங்க்ஸ்.